வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கார்பன் வழித்தடம்னா என்ன அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட்டை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு காலடி சுவடு போல் ஒரு தடத்தை நமக்கு தோற்றுவிக்கும். அது மாதிரி தான் விவசாயம் செய்கிறதா இருக்கட்டும், தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், காடை அழிக்கிறதா இருக்கட்டும், கழிவு நீக்கமாக இருக்கட்டும், இல்லை தொல்பொருள் எரிபொருளை எரிக்கிறோம் அப்படின்னா இது எல்லா நடவடிக்கையின் மூலமா நமக்கு நேரடியாவோ அல்லது மறைமுகமாகவோ ஒரு சில பொருட்கள் வந்து உருவாகுது. அப்படி உருவாகக்கூடிய பொருட்கள் தான் பசுமை இல்ல வாயுக்கள். ஓகேவா? ஸோ இந்த பசுமை இல்ல வாயுக்கள் வந்து மொத்தமா எதை உருவாக்குது அப்படின்னா அந்த கார்பனை உருவாக்குது. ஸோ இந்த கார்பன் அதைத்தான் வந்து கார்பன் வழித்தடம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த செயல்கள்னால நமக்கு பசுமை இல்ல வாயுக்களோட வேல்யூங்கிறது கூடிக்கிட்டே தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட். அது ஒவ்வொரு செயல்லையும் நமக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஸோ இதுதான் கார்பன் வழித்தடம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததுல சொல்லியிருப்பாங்க என்னன்னா கார்பன் தேக்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் நம்ம இதில் பார்த்தலாம். கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. தேக்கினா என்ன? ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தானே. அதாவது வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை குறிப்பிட்ட கால இடைவெளியில் கரியமில வாயுவாக வெளியேற்றாமல், அந்த கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக போகாமல் அதை தடுத்து அதை சேமித்து வைக்கக்கூடிய திறன் பெற்ற அமைப்புகளுக்கு பேர் தான் கார்பன் சிங்க் இல்லைன்னா கார்பன் தேக்கின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா எல்லா கார்பனும் என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடாக மாறி போயிடுச்சுன்னா அது மாசுவா போயிடும். அதனால நமக்கு எந்த ஒரு யூஸ் இல்லை இல்லையா? ஸோ அப்படி மாறாம அதை என்ன பண்ணி வைக்கிறாங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் கார்பன் தேக்கி. அப்படி என்னென்ன அமைப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கார்பன் தேக்கிகள் இருக்கு, செயற்கையாகவும் நம்ம உருவாக்க முடியும். இயற்கையாக இருக்கக்கூடிய கார்பன் தேக்கிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காடுகள் என்ன பண்ணணும்? கார்பனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். மண், கடல் இது எல்லாமே ஸ்டோர் தான் பண்ணி வச்சுக்கும். ஸோ இயற்கையாகவே கார்பனை தேக்கி வைக்கிறதுனால இவை இயற்கை தேக்கிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. செயற்கை தேக்கிகள்னு பார்த்தீங்கன்னா நிலத்தேக்கிகள் சொல்லி நம்மளாவே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து கார்பன் தேக்கி. முன்னாடி பார்த்தது கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறது, வழித்தடம் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.